ஆர்சிபி ஃபைனல் வெற்றிக்கு பிறகு கப்பை தொட மாட்டேன், தோனியை கூப்பிடுங்க. கோலி பேசியது என்ன? பழச மறக்காத மாமனிதன், ஓடி வந்த தல தோனி. அந்த பெஸ்ட் மூமெண்ட்டை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாங்க. 18 வருட கனவை வந்துட்டு ஆர்சிபி டீம் நிஜமாக்கியிருக்காங்க. அண்டு ஆர்சிபி ஜெயிச்ச பிறகு கோலி ஸ்டன் ஆகிட்டார் என்றே சொல்லாங்க. கடைசி 6 பந்தில் ஹார்ட் பீட் எகிரிச்சு என்றே சொல்லலாம். ஏன்னா 20 ரன் அடிக்கணும். சாசாங் வந்துட்டு சாகாசம் பண்ணாருங்க. சிக்ஸர் டம்மு டும்மு டும்மு டம்முன்னு விளாசினாரு. பட் அந்த சூழலில் ஹேசல்வுட் வந்துட்டு கட்டுப்படுத்தினார் என்றே சொல்லாங்க. ஒரு கீயா இருந்தார். குருநாள் பாண்டியா ஒரு முதுகெலும்பாக இருந்தார். அண்ட் இந்த சீசனே வந்துட்டு ஆர்சிபி வீரர்கள் அனைவருமே வேற லெவலில் ப்ளே பண்ணதுனால தாங்க, முழு உழைப்பையும் முழு பங்களிப்பையும் கொடுத்ததுனால தான் அவங்க பக்கம் இந்த ட்ராஃபி திரும்பி இருக்கு என்றே சொல்லாங்க. ஓகே, அதாவது பழச மறக்காத நம்ம விராட் கோலி என்று தாங்க சொல்லணும். அவர் வந்துட்டு ஐபிஎல் ட்ராஃபியை வாங்கி செலிப்ரேட் பண்ணலாம். ஐபிஎல் ட்ராஃபியை தொடவே இல்லை. அதாவது அவர் என்ன செயல் பண்ணியிருக்காருன்னா, நாங்கள் தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்கள் மேலே அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த சப்போர்ட்டும் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அவங்க தான் இந்த கப்பை இந்த ட்ராஃபியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஆர்சிபி முன்னாள் நண்பர்கள் ஏபிடி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த அணிக்காக உயிரை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ஊதியம் கிடைக்காம இருந்தது. பட் அவங்க இந்த கப்பை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட வந்துட்டு நான் இந்த ட்ராஃபியை தூக்கி செலிப்ரேட் பண்ணுறது தான் எனக்கு ஒரு முழு சாட்டிஸ்ஃபைடு என்று நம்ம விராட் கோலியோட செயல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் அதாவது நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா, இந்த உலகத்துக்கு நான் கோலின்னு தெரிகிறேன்னா, என்னை உருவாக்கியவர் என்னோட குரு தல தோனி தான். அவருடன் இந்த ட்ராஃபியை வந்துட்டு நான் ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன் என்றும் நம்ம விராட் கோலி சொன்ன அடுத்த கணமே, அதாவது ராஞ்சியிலிருந்து நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு புறப்பட்டுருக்காருங்க அகமதாபாத் வென்யூக்கு. அண்டு நமக்கு வந்து டேட்டா என்னென்னா, இந்த ட்ராஃபியை கோலி நினச்ச மாதிரியே தோனியுமே கோலியோட இணைந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அண்டு மிகப்பெரிய லெவலில் நிகழ்ச்சியில் இருந்திருக்காங்க என்றும் ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்குங்க. ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு நம்ம கோலி என்ன பேசியிருக்காருன்னா, முதல் வந்துட்டு கேப்டனை மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காரு. இவரிடம் இருந்து நான் கற்றுக்கிறேனும், அதாவது நம்ம குதிக்கிறது வந்துட்டு மேட்ரு கிடையாது, தையாதக்கான ஆங்கிரி கோலி தான் களத்தில் வந்துட்டு ரொம்ப சூடாக இருப்பாருங்க. அப்படி சூடாக இருந்தோம்னா நம்மளால் ஒரு நிதான முடிவு எடுக்க முடியாதுன்னு நான் இந்த பையன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ரஜத் படிதார் அப்படியே எம்எஸ் தோனி மாதிரி அமைதியாக இருப்பார். எந்த ஒரு சூழலையுமே வந்துட்டு தன்னோட உணர்ச்சி வசத்தை வெளிக்காட்டிக்கிற மாட்டார். மேட்ச்சில் என்ன பண்ணணும் அதை தான் அந்த பையன் ஃபோக்கஸ் பண்ணதுனால இந்த ட்ராஃபியை வந்துட்டு வின் பண்ண முடிந்தது என்றும் நம்ம விராட் கோலி மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காரு. இந்த பையன்கிட்ட இருந்து நான் பொறுமையை கற்றுக்கிறனும், ஆனால் அது நம்ம பிறவிலே இல்லை என்று விராட் கோலி கெத்தாக பேசினது அனைவருக்கும் பிடிச்சிருந்தது என்றே சொல்லாங்க. ஓகே, ஃபைனலாக கோலி பேசியது சுவாரஸ்யமாக இருந்தது என்றே சொல்லலாங்க. இந்த 18 வருடத்தில் ஆர்சிபி அணிக்காக என்னுடைய அனைத்தையும் கொடுத்துள்ளேன். என்னுடைய இளமையை இங்கே தொலைத்துள்ளேன். மேலும் ஒவ்வொரு வருடமும் கோப்பையை வெல்ல வேண்டுமென முழு கடின உழைப்பையும் அளித்துள்ளேன். இது எல்லாத்துக்கும் பயனாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது. இன்று இரவு தாங்க நான் ஒரு குழந்தையைப் போல நிம்மதியாக தூங்குவேன். என் மடியில் இந்த வெற்றியை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. ஆர்சிபி டீமுக்கு, அதாவது உழைத்தவர்களுக்கு நன்றி. அண்ட் சேம் டைம் என்னை உருவாக்கின அண்டு எம்எஸ் தோனிக்கு நன்றி என்றும் பணிவுடன் விராட் கோலி பேசியது மேன்மக்கள் இடத்தை தொட்டுவிட்டார் என்றே சொல்லாங்க. இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணியிருக்காரு. அண்டு கிறிஸ் கெயில், ஏபிடி டிவிலியர்ஸ் இவங்களுக்கு ஆர்சிபி ஜெர்சி அணிந்து இவங்களோட வந்துட்டு நேற்று செலிப்ரேட் பண்ணார், கொண்டாடினாருங்க. அது ஒரு கூஸ் பம்ப் நிகழ்வு என்று தான் சொல்லணும் ஓவரால் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே.